தற்போது அமெரிக்காவுடைய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. 2 செய்திகளில் முதலில் நாம் ஹவுதியினுடைய வல்லமைகளை பற்றி அமெரிக்காவினுடைய அஃபீஷியல்ஸினுடைய ஒரு கருத்து தற்போது மிக மோசமான ஒரு சூழலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய சயின்டிஸ்ட் மட்டுமல்லாமல் அவர் ஒரு ஃபிசிஸ்ட் சயின்டிஸ்ட். அவருடைய கருத்து என்ன இருக்கிறது என்றால், அவர் பேர் பில்லா பிளானெட். அவருடைய கருத்து என்ன சொல்கிறார்? பில்லா பிளானெட், ஹவுதிகளுடைய தாக்குதல் விவகாரங்கள் மிக 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 ஆச்சரியத்தையும் அவர்களுடைய படைபலம், அவர்களுடைய தொழில்நுட்பம் குறித்து அமெரிக்கா மிக கடும் அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய யுஎஸ் அஃபீஷியலுடைய பிளானெட்டுடைய தன் கருத்தில் ஹவுதிகள் ஒரு ரீஜனல் த்ரெட்டாக மட்டுமல்ல, அவர்கள் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய இராணுவ குழுவாக அவர்கள் உருவாகி இருக்கிறார். ஆகவே ஹவுதிகளுடைய பலம், அவர்களுடைய பாலிஸ்டிக் மற்றும் மிக முக்கியமாக வல்லமை வாய்ந்த குரூஸ் மிசைல், அதாவது ஆன்டிஷிப் மிசைலுடைய தாக்குதல்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக நாம் தற்போது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய கருத்து அடிப்படையில் அவர்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களும் ஆன்டிஷிப் குரூஸ் மிசைல்களும் ஒரு பெரும் தாக்கத்தை சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியிருக்கிறது என்பதும், எப்படி இந்த அளவிற்கான தொழில்நுட்பத்தை அவர்களால் பெற முடிந்தது என்பதையும் ஹவுதிகளை பற்றிய அமெரிக்காவினுடைய அஃபீஷியல் உடைய ஒரு கருத்தாக நாம் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய தாக்குதலில் அமெரிக்காவினுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருப்பதனால்தான் அவர்கள் இந்த கருத்தை வெளியே வைத்திருக்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்நாளில் மிக அதிகமாக மிசைலோடு பழகியிருக்கிறேன். நான் ஒரு இயற்பியல் விஞ்ஞானி, ஒரு ஃபிசிக்சிஸ்ட் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் இவர்களுடைய டெக்னிக்கல் ரொம்ப சொஃபஸ்டிகேஷன் உடைய அதிர்ச்சி அடைய செய்கின்றது. த ஸ்கேரி என்ற அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். அது ஒரு நிலப்பரப்புக்கான ஹவுதிகள் ஒரு இராணுவமாக இல்லை, மாறாக அவர்கள் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் அமெரிக்கா அஃபீஷியலுடைய கருத்து நமக்கு அவர்களை பற்றி தெரிகிறது. அதே போன்று போர் நிறுத்தங்களுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு செய்திருக்கிறது. ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் ஃபாசித் நயீம் தனது கருத்தில், ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், படை முழுவதுமாக, யூத படைகள் முழுவதுமாக காசாவிலிருந்தும் வடக்கு பகுதி ஜஃபாலியா, ஃபிலடெல்ஃபி கோரிடார் மற்றும் நெட்சோம் எல்லா பகுதிகளிலிருந்தும் ரஃபா எல்லை எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் ஃபசித் ரயீம் தன் கருத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ட்ரம்புடைய முடிவுக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அறிவுறுத்த வேண்டும் என்றும் ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் ஃபாசித் ரயீம் தன் கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இது சாத்தியமா என்பதை தாண்டி அமெரிக்காவிற்கு புதிய அதிபராக பொறுப்பேற்ற பின்பு இஸ்ரேலுக்குரிய ஆயுதங்கள், தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் முழுவதுமாக தடைகளை அகற்றி இருப்பதாகவும், இஸ்ரேலுடைய குழுக்களிடத்திலே தாராளமாக தாங்கள் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு அந்த குழு உறுதியளித்திருப்பதாகவும் கூட இஸ்ரேலிருந்து வெளியாகும் சேனல் 12 தன் கருத்தை தெரிவித்திருக்கிறது. ட்ரம்பினுடைய மிக முக்கியமாக தற்போதைய நிலைகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்பது அடுத்த செய்தியிலே வந்திருக்கிறது. ட்ரம்ப் நியமித்திருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அமெரிக்காவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ருபி போன்றவர்கள் கடும் போக்குவாதிகளாக இருப்பதை முஸ்லிம் தலைவர்கள் கடுமையான ஏமாற்றத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஃபிலடெல்ஃபியா பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். பிட்ஹேட்ஸினுடைய பாதுகாப்புத்துறை செயலராக ஃபாக்ஸ் நியூஸில் இருப்பவர், அவர் அல் அக்ஸா மசூதியை ஒரு கோயிலாக மாற்ற வேண்டும், அதாவது யூத கோயிலாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அவர்தான் இப்பொழுது அங்கே ஒரு டிஃபென்ஸ் செக்யூரிட்டியாக நியமித்திருக்கிறார்.
அமெரிக்காவில் வாழ்கிற முஸ்லிம் தலைவர்கள் தங்களுடைய கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே ஹிஸ்புல்லாஹுவின் மீது, லெபனானின் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டார்கள். ஒரு கடுமையான விமான தாக்குதலை நடத்தினார்கள். இந்த விமான தாக்குதலில் பலர் லெபனானில் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் முகமாக ஹிஸ்புல்லாவுடைய கொடூரமான தாக்குதல் அரங்கேறி இருக்கிறது. ஐடிஎஃப்க்கு எதிராக அவர்கள் எடுத்திருக்கிறது இந்த ரிட்டாலியேஷன் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஐடிஎஃப் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக லெபனானுடைய வடக்கு மற்றும் கிராமங்கள், டவுன் பகுதிகளிலே ஐடிஎஃப் தாக்கியிருந்தார்கள். ஃபெரோசியஸ் ஆப்ரேஷன் ஹிஸ்புல்லாவுடைய இதற்கு பலிவாங்குவதற்காக மிக கடுமையாக பேரிகேட் தாக்குதல்களை, தொடர் தாக்குதல்களை ஐடிஎஃப் நோக்கி, அதாவது குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தை நோக்கி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் மிக கடுமையான வலிமையாக இருக்குவதாகவும் பலர் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதாகவும் தகவல் வந்திருக்கிறது. போரென்றால் ரெண்டு பக்கமும் இருக்கும். ஆனால் இங்கே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மீதும் லெபனானின் மீதும் இஸ்ரேல் வீசக்கூடிய தாக்குதல்கள், கொலைகள் அது தொடர்கின்ற நடவடிக்கைகளில் அல் ஜபாயன் டவுன் பகுதியில் கடும் தாக்குதலை, அதாவது கைடட் மிசைல்களின் மூலமாக ஏராளமான யூத இராணுவத்தை, இஸ்ரேலிய இராணுவத்தை நிலைக்குறி செய்த விஷயத்தையும் நாம் இங்கே சொல்ல வேண்டியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அல் ஜபாயன் பகுதி மட்டுமல்லாமல் டெல்லௌசா பகுதிகளிலும் சரமரியான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். 7 தனித்தனி ஆபரேஷனை நடத்தியதாகவும் அல் மயாதீன் செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல் மயாதீன் மேலும் தெரிவிக்கின்ற போது ஐடிஎஃப்பினுடைய மிகப்பெரிய அளவில் தாக்குதல்கள், பலர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் ஐடிஎஃப் இதுவரை இஸ்ரேல் இராணுவம் இந்த படுகொலைகள், தங்களுக்கு ஏற்பட்ட உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பதும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நேற்று வெள்ளிக்கிழமை ஹைஃபா சிட்டியை நோக்கி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் நடத்தினார்கள். 5 ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் ஏராளமானவர்கள் பாதிப்புக்கு உள்ளானவர்கள், நிறைய கேஷுவாலிட்டிஸ் இருந்தது. அதை போன்று பல விவகாரங்கள் இருந்ததையும் வழக்கம்போல் இஸ்ரேல் மௌனமாகவோ அல்லது இன்டர்செப்ட் பண்ணியதாகவோ அதை மலுப்பலான பதிலை வழங்கியிருப்பதாகவும் அல் மயாதீன் தெரிவிக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டியெடுத்த எலான் மஸ்க் அமெரிக்காவினுடைய ஈரானுடைய அமெரிக்க செய்தி தொடர்பாளர் அல்லது UN செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஈரான் பிரதிநிதியை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பில் எலான் மஸ்கின் சார்பில், அதாவது ட்ரம்ப் அரசின் சார்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும், நியூக்ளியர் வெப்பன்ஸ் தாங்கள் அதிகமாக என்ட்ரி செய்யக்கூடாது என்றும், ஈரானுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை வருங்காலத்தில் தாங்கள் செய்ய முடியும் என்ற போன்ற ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை எலான் மஸ்க் ஈரானுடைய UN செக்யூரிட்டியினுடைய இடத்தில் வலியுறுத்தி இருப்பதாகவும் ஃபாக்ஸ் நியூஸ் தன் செய்தியினுடைய தெரிவிக்கின்றது. அதே போன்று ஈரானுடைய கடந்த அக்டோபரில் நடந்த அக்டோபரில் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியது. அதற்கு பழிவாங்கும் 100 விமான தாக்குதல்களின் மூலம் பெரும் தாக்குதலை ஈரானினுடைய பல இராணுவ தளங்களை தாக்கியது. இது ஈரானை இன்னும் கோபமடைய செய்தது, குறிப்பாக IRGC-யை. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தாக்குதலில், இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் ஈரானின் பல அணு ஆயுத நிலைகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது தாலிகான் 2 ஃபெசிலிட்டிஸ், தெற்கு தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இந்த டாலிகானா பகுதிகள் முழுமையாக பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஈரானுடைய இந்த அணு ஆயுத நிலை, மிகவும் வலிமையான ஒரு அணு ஆயுத தளம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் பேஸ் முழுமையாக அழிக்கப்பட்டதாகவும் கூட இந்த செய்திகளூടെ அமெரிக்காவுடைய ஆதாரத்தை காட்டி இந்த தலிகான் பகுதி செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆனால் அந்த செய்தியில் என்ன சொல்லுகிறனால், இந்த அழிவு பெரும்பான்மையாக ஈரானில் உள்ள அரச பிரதிநிதிகளுக்கு தெரியாது. இது ஒரு டாப் சீக்ரெட், மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே ஈரானினுடைய
வலிமையான இந்த அணு ஆயுத தொழிற்சாலை அல்லது நியூக்ளியர் பேஸ் தாக்கப்பட்டிருப்பதை அறிய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று நியூக்ளியர் வெப்பன்ஸ் வாஸ் டிஸ்ட்ராய்ட் இன் தி அட்டாக் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது ஒரு சேட்டலைட் பிக்சரின் மூலமாக அவர்கள் அதனை காட்டியிருக்கிறார்கள். இந்த சேட்டலைட் பிக்சரின் மூலமாக இந்த தளம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றது. முக்கியமாக இந்த டெலிகான் 2 ஃபெசிலிட்டிஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் 2003 சேட்டலைட் மூலம் தொடங்கி இருக்கின்றது. ஆனால் தொடங்கியது இதன் மூலமாக அணு ஆயுத வெப்பன் தயாரிப்புகளை ஈரான் வலிமைப்படுத்தி வருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆக மொத்தத்தில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் வலிமையாக இருக்கிறது. ஹவுதிகளுடைய குரல் ஒன்று மட்டும்தான், பலஸ்தீனத்திலிருந்து முழுமையாக இறையாண்மை கொண்ட தேசமாக அதை அறிவிப்பு செய்து வெளியேற்ற வேண்டும். அதே போன்று லெபனானிலும் தாக்குதல்களை அவர்கள் மட்டுப்படுத்த வேண்டும். லெபனானுடைய புதிய தலைமையாக, அதாவது குறிப்பாக ஹிஸ்புல்லாவுடைய புதிய தலைவராக பதவியேற்றக்கூடிய நயீம் கசாம் அவருடைய பதவிக்கு பின்பு, ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்திற்கு பின்பு நயீம் கசானுடைய புதிய தலைமைக்கு பின்பு வீரியம் பெற்ற அவர்கள் சமாதான ஒப்பந்தத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு மிக முக்கியத்துவமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, டொனால்ட் ட்ரம்புக்கு பெரும்பான்மையாக முஸ்லிம்கள், அரபு அமெரிக்கன் முஸ்லிம்கள் வாக்களித்த போதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர், இராணுவ டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதே போன்று வெளிவகாரத்துறை அமைச்சராக பதவியேற்றவர்கள் ஏற்கனவே காசாவின் மீதும் அரபுகளின் மீதும் வன்மம் கொண்டவர்களாக முஸ்லிம் தலைவர்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக, எலான் மஸ்க் ஒரு சமாதான பேச்சத்தில் அவர் தனது வரிகளை மையப்படுத்தியிருக்கிறார். அது சாத்தியம் எவ்வளவு காலம் என்பதை நாம் இப்போது அறிவிப்பு செய்ய முடியாது. நான்காவது, ஈரானுடைய மிக முக்கியமான அணு ஆயுத தளம் ஒன்று தாக்கப்பட்டு முழுமையாக சேட்டலைட் பிக்சரின் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஹவுதிகளுடைய வல்லமை குறித்து அமெரிக்காவினுடைய சயின்டிஸ்ட் பெரும் அச்சத்தை, பெரும் அதிர்ச்சியை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய தாக்குதல் அந்த ஃபோர்ஸ் ஒரு ரீஜனல் ஃபோர்ஸ் அல்ல, சர்வதேச அளவிற்கு அவர்களுடைய தாக்குதல்கள் விமானம் தாங்கி கப்பல்களை முழுமையாக அழிக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான ட்ரோன்களை MQ-9 உளவு விமானங்களை தரையிறக்கி நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு படை என்பதையும் அமெரிக்கா உணர்ந்து அறிவிப்பு செய்திருக்கிறது. இந்த செய்தி தான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.